வட்டி 2%, வருடம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 4 எனில் அசல் தொகையை காணுன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது 2 ஆண்டுகளுக்குன்னு கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கூட்டு வட்டி மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வித்தியாசம் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 4 ரூபாய். அப்போ 4 ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும். பி இன்ட்டு இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% வகுத்தல் 100 ஹோல் பவர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4 ஈக்குவல் டு பி இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 டிவைடட் பை 100 ஸ்கொயர் 10,000. நெக்ஸ்ட் இந்த பி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4 பை 10,000 தானே பண்ணணுமா, 4 இன்ட்டு அப்படியே ரிவேர்ஸில் மாறும், 10,000 டிவைடட் பை 4 மாறும், ஈக்குவல் டு பிரின்சிபல். இந்த 4க்கு 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி எவ்வளவு? 10,000. அப்போ பிரின்சிபல் பார்த்தோம்னா 10,000 ரூபாய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 2 இயர்ஸ்க்கான அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, வருடம் 2 ஆண்டுகள், ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 40 எனில் அசல் தொகையை காண்கன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மு. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.